வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு நம்ம வீட்டு சிப் சேனலில் வாழைக்காய் கோலா உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 2 வாழைக்காவை எடுத்து வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். அதில் 2 பக்கமும் இருக்கிற முனையை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துடலாம். நீங்கள் வேணும்னா 2 பீஸாக பாதி பாதியாக கட் பண்ணி கூட வேக வச்சு எடுத்துக்கலாம், நம்ம விருப்பம்தான். இட்லி பாத்திரத்தில் வச்சும் ஆவியில் வேக வச்சும் வேக வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா குக்கரில் ஒரு விசிலோ 2 விசிலோ விட்டு கூட நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வேக வச்சு அதோட தோலை எடுத்துடும். ரெண்டு முனையும் கட் பண்ணிட்டு இப்போ லைட்டாக ஈஸியாக எடுக்கணும்னா இந்த மாதிரி லைட்டாக கீரல் போட்டுக்கோங்க. இந்த பாருங்க, இந்த மாதிரி எடுத்துடுங்க. கீரல் போட்டுட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக வந்துடும், வேற ஒன்றும் இல்லை. நம்ம 2 ஆஃபாக கட் பண்ணி வேக வச்சோம்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். இப்போ அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. எப்பவுமே வாழைக்காய் பொரியல், வாழைக்காய் பஜ்ஜி அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வாழைக்காவை போட்டுடலாம். இப்போ அதை இந்த மாதிரி ஒரு மேஷரில் நல்லா மேஷ் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் வேணும்னா மிக்சிலேயோ இல்லை கையாலேயோ கூட நல்லா நசுக்கி விட்டுக்கலாம். இல்லை அப்படி எதுவும் இல்லைன்னா நம்ம வீட்டில் மத்து இருக்குங்க இல்லையா, அதில் நம்ம இந்த மாதிரி நசுக்கணும்னா கூட நல்லா நசுங்கிடுங்க. இதை நம்ம பசங்களுக்கு ஸ்கூலுக்கு சைடிஷாவோ அப்படி இல்லைன்னா ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாவோ கூட செய்யலாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா அழுத்தி நல்லா பசஞ்சு விட்டுக்கணும். இதோ போதும்.
இப்போ அதில் ஒரு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இஞ்சியை சின்ன சின்ன துண்டாக நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க, கொஞ்சமாக இருந்தால் போதும். ஒரே ஒரு பச்சை மிளகாவையும் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் நம்ம இதுக்கு எவ்வளோ உப்பு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். வேணும்னா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு கூட சேர்த்துக்கலாம். இப்போ அதில் சும்மா ஒரு சிட்டிக்கு அளவுக்கு மஞ்சள் தூளும் மிளகாய்த்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கும் தனியாத்தூள் 1/4 ஸ்பூனும் கரம் மசாலா 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. அதுவும் கூடவே கார்ன் மாவு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ அதில் நான் ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவை சேர்த்துக்கிறேன். நம்ம வேணும்னா மறுபடியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி தழையும் அதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் உப்பு காரம்லாம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். வேணும்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதில் உப்பு காரம் ரெண்டுமே கரெக்டாக இருக்குங்க. இப்போ இதில் கடலை மாவு இன்னும் தேவைப்படாதுங்க, இதுவே போதும். சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் இலக்கலாக இருக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சமாக கடலை மாவை சேர்த்துக்கோங்க. இது எந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பிசைய முடியுமோ அந்த அளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க. பார்த்தீங்களா, நம்ம சப்பாத்தி மாவு பிசையும் இல்லையா, அந்த மாதிரி பிசைஞ்சிட்டேன். ஏன்னா நம்ம போட்ட மஞ்சள் தூள் மிளகாய் தூள் எல்லாமே கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்காக தான் இந்த மாதிரி நல்லா பிசைகிறது. இல்லைன்னா அங்கங்கே அப்படி அப்படியே இருக்கும். அது இல்லாமல் வாழைக்காவும் கொஞ்சம் கட்டி கட்டியாக இருந்ததுன்னா நல்லா மெசஞ்சிடும். இப்போ இந்த மாதிரி இதை சின்ன சின்ன பாலாக உருட்டி வச்சுக்கோங்க. வாழைக்காய் வேக வச்சு எடுத்துட்டோம்னா கொஞ்ச நேரத்திலேயே இதை செய்திடலாங்க. நான் ஃபஸ்ட்டு ஒரே ஒரு 4 உருண்டை போட்டு எடுக்கிறேன். ஏன்னா இது லைவ் வீடியோன்றதுனால நிறைய போட்டோம்னா வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அதனால் ஃபஸ்ட்டு ஒரு 4 உருண்டை உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி உருட்டி வச்சாச்சு. இப்போ இதில் இந்த மாதிரி ஒரு கடாயில் எண்ணெய் காய வச்சுட்டு
அதில் போட்டுடலாம். பார்த்தீங்களா? இது சீக்கிரமாக செஞ்சிடக்கூடிய ஸ்நாக்ஸ் தாங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி சண்டே தானே, ஈவினிங் பசங்க வீட்டில் இருப்பாங்க. இதை செஞ்சு கொடுங்க. இன்றைக்குன்னு இல்லைங்க, பசங்க ஸ்கூல்லேருந்து வரப்போ நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா இதை ஆசையாக சாப்பிடுவாங்க. இதை கொஞ்சம் ஒரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க வாழைக்காய் கோலா உருண்டை. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இதுக்கப்புறம் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே வந்துடும். எப்போவுமே வாழைக்கால பொரியல், கூட்டு, பஜ்ஜி அப்படின்னு இல்லாமல் இந்த மாதிரி கோலா உருண்டை செஞ்சு கொடுங்க. பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? ஜஸ்ட் கொஞ்ச நேரத்திலே ரெடி ஆகிடுச்சுங்க. வாழைக்காய் வேக வச்சு நீங்கள் ரெடியாக வச்சுருந்தீங்கன்னா சீக்கிரமே போட்டுடலாம். கொஞ்சம் சூடாக இருக்குங்க. இதை ஆறட்டுன்னு எடுத்தோம்னா சாப்பிடலாம். இப்போ நான் உங்களுக்காக இதை எப்படி இருக்குன்னு புட்டு காமிக்கிறேன். பார்த்தீங்களா? அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம வாழைக்காய் ஏற்கனவே வேக வச்சதுனால இது சீக்கிரமே வெந்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாழைக்காய் கோலா உருண்டை செய்தாச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கலாம்.